மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சய் ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க. வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே என்ன சஞ்சய் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அன்னபூரணி. இந்த மாதிரி ஆறுமுகம் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியல அப்படின்னோடனே ஒரு பொண்ணோடைய பேர் சொல்லுவாங்க. யார் அதுன்னு கேட்கவும் அதுக்கு மகாராஜர் அக்கா உங்களுக்கு தெரியாத அக்கா அவள் வந்து இது மாதிரி தப்பான தொழில் பண்ணுறவக்கான்றாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூரணிக்கு பைரவிக்கு ஷாக் ஆகுது. இல்லை என் பையன் ஆறுமுகம் அப்படி பண்ண மாட்டானுவாங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களை நேர்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த பொண்ணு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப் பண்ணியிருக்கோம். ஆறுமுகத்தை அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு அவங்க மேலே பூவு வளையல் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆறுமுகம் இருக்கிற அந்த கோலத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு மேலே தண்ணி ஊற்றி எழுப்பவும் ஆறுமுகம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்களுடைய அம்மா ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன நம்புங்கம்மா, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஆறுமுகம். பெத்த அம்மாவுக்கு உண்மையாக இல்லை, கட்ட பொண்டாட்டிக்கு உண்மை இல்லை, ஏன்ட்டு அப்படி கேவலமாக நடந்துக்கிற அப்படின்றாங்க. ஆறுமுகம் தான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு சொன்னாலும் கேட்குறதுல பைரவிக்கு அசிங்கமாக போய் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆறுமுகம். தான் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றது ஆறுமுகம் எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.